வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நம்ம ஒரு குட்டி அசிஸ்டண்ட் தான் செய்ய போகிறோம். வெறும் பைத்தானை வச்சு கிட்டத்தட்ட நம்ம கூகுள் அசிஸ்டண்ட் அளவு இல்லைனாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் தொடாமல் ஜஸ்ட்டு நம்ம கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் எப்படி ப்ராசஸ் பண்ணி வாய்ஸில் ரிப்ளை பண்ணுது அப்படிங்கிறது வரையும் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட சேனலில் போடுற பைத்தான் வீடியோ. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம கோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபைல் போட்டு அந்த ஃபைலில் ஒரு பைத்தான் ஃபைல் போட்டுக்கலாம். ஃபோல்டர் போட்டு ஃபோல்டரில் ஒரு பைத்தான் ஃபைல் பேர் நான் அசிஸ்டன்ட்னு வைக்கிறேன். assistant.py. ஸோ இது ஒரு பைத்தான் ஃபைல். நான் சொல்ல மறந்துட்டேன், இது விஷுவல் ஸ்டுடியோ கோடு. உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு பற்றி தெரியணுன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. இதை முடிச்சுட்டே போகலாம், தப்பில்லை. இப்போ பைத்தான் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் கீழே இருக்க டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் போடுறேன். பைத்தான் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் venv விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு ஸ்பேஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டர் பேர். இப்போ நமக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் அசிஸ்ட் env /scripts/activate. நீங்கள் உபுண்டு இல்லைனா லினக்ஸ் சிஸ்டமில் இருந்தீங்கன்னா டோர் ஸ்பேஸ் assist env/bin/activate அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இதில் சில டிபெண்டன்சிஸ்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீச் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். பைத்தான் பேக்கேஜ் தான் அது. இதில் நிறைய இன்ஜின்ஸ் வருது. கூகுள் ஸ்பீச் ரெக்கக்னிஷன், க்ளவுட் ஸ்பீச், wit.ai அந்த மாதிரி. இதை நம்ம எந்த வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது கூகுள் ஸ்பீச் ரெக்கக்னிஷன். ஸோ அதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இதுக்கு ஒரு டிபெண்டன்சி எக்ஸ்ட்ரா இருக்குது. அது என்னென்னா பை ஆடியோ அப்படிங்கிறது. இது இருந்தால் தான் மைக் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மைக் யூஸ் பண்ணி பேசணும். ஸோ அதுக்கு பை ஆடியோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு போயிட்டு முதல்ல நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணி ஸ்பீச் ரெக்கக்னிஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பீச் ரெக்கக்னிஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பை ஆடியோ விண்டோஸ் கம்பேட்டிபிளாக நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுக்கு pipwin அப்படின்ற ஒரு இது தேவை. ஸோ pip install pipwin. ஓகே, இப்போ pipwin இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பை ஆடியோ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்? pipwin install பை ஆடியோ. ஓகே, பை ஆடியோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இப்போதைக்கு தேவையான டிபெண்டன்சி எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அதை இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் as SR. இப்போது இம்போர்ட் ஆகிடுச்சு. அந்த SR பெருசாக டைப் பண்ண வேணாமேன்னு as SR கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் போட போகிறோம். r=sr டாட், இதில் ஒரு கிளாஸ் இருக்குது, ரெக்கக்னைசர். இப்போ நம்ம மூணாக பிரிக்கலாம். அதை என்னென்னா ஃபஸ்ட்டு மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி ஆடியோவை கேட்டுட்டு அதை கூகுள் ரெக்கக்னிஷனை கொண்டு போயிட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணணும் டேட்டாவாக. ஸோ இப்போ மூணாக பிரித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஆடியோவை கேட்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா வித் இந்த எஸ்ஆரில் மைக்ரோஃபோன் இருக்குது. இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஆடியோவை கேட்கலாம் ஆஸ் சோர்ஸ். ஓகே, இப்போ இது சோர்ஸ் எதுன்னு தெரிஞ்சிச்சு, மைக்ரோஃபோன். இப்போ இதில் ஆடியோ, இது ஒரு வேரியபிள் தான். ஆடியோ r.listen. இந்த லிசனில் சோர்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். வாய்ஸ் டேட்டா r.recognize கூகுள். ரெக்கக்னைஸ் கூகுளில் ஆடியோ. இப்போ பிரிண்ட், நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா வாய்ஸ் டேட்டா. ஸோ நமக்கு எப்போ பேச ஆரம்பிக்கணும்னு தெரியணும்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரிண்ட் தேவை. பிரிண்ட் பேசுங்க, ஜஸ்ட் பேசுங்க. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஹாய், வாட் ஆர் யூ டூயிங்? ஸோ நம்ம பேசின டேட்டா அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போது இதை ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். என்னென்னா எனக்கு இப்படி தேவையில்லை, இதை ஒரு ஃபங்க்ஷனில் போட போகிறேன். ஃபங்க்ஷன் பேர் டெக் ஆடியோ. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்ச ஃபங்க்ஷன் நேமோ அதை வச்சுக்கோங்க. இதில்
இப்போது இதை வந்து இன்டென்ட் பண்ணோம். இதில் ஒரு சில எரர்லாம் வரும். அது என்னென்னா, அந்த ஆடியோவே இதுக்கு புரியலனா எரர் காமிக்கும். அதே மாதிரி கூகுள் சர்வரோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா அதில் ஒரு எரர் காமிக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஹேண்டில் பண்ணால் தான் அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதை வந்து நான் ட்ரையில் போட போகிறேன். ட்ரை பிளாக்ல அதே மாதிரி எக்ஸப்ஷன் பிளாக் 2 எக்ஸப்ஷன் பிளாக். ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர் டாட் அன்னோன் வேல்யூ எரர். ஸோ அன்னோன் வேல்யூ எரரை ஹேண்டில் பண்ணுறோம். அன்னோன் வேல்யூ எரர் வந்துச்சுன்னா பிரிண்ட் வந்து சாரி எனக்கு புரியலை. அதே போல் எஸ்ஆர் டாட் ரெக்வஸ்ட் எரர் அதை பிரிண்ட்டை. ஸோ இப்போ 2 எரரை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போது இது வந்து ஃபங்க்ஷனாக போட்டதுனால இங்கே எனக்கு பிரிண்ட் டேட்டா வரக்கூடாது. இதை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்து வாய்ஸ் டேட்டா. ஓகே, இப்போது இந்த பேசுங்க இருக்குல்ல, இதை அப்படியே நான் கட் பண்ணிவிட்டேன். வெளியில் வரப்போகிறேன். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து பேசுங்க இருக்கும். பேசுங்க நல்லா இருக்கா இல்லை வேணாம், என்ன பண்ணணும் சொல்லுங்கள். ஸோ அந்த பிரிண்ட் வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அதே மாதிரி வாய்ஸ் டேட்டான்னு போட்டுட்டு ஃபங்க்ஷன் கால் டேக் ஆடியோவில் வந்து ஃபங்க்ஷன் கால் நடக்குது. இப்போது பிரிண்ட் பண்ண போகிறது வந்து இதே வாய்ஸ் டேட்டா. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். வாட் யூ ஆர் டூயிங். ஸோ கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுவரையும் நம்மளோட ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம கேட்குற கேள்வி அப்படியே பிரிண்ட் பண்ணுது. இதுக்கு பதிலாக நம்ம இப்போ ரெஸ்பான்ஸ் வாங்க போகிறோம். இந்த ரெஸ்பான்ஸ் வாங்கிறதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்னே ஒரு கிளாஸ் போடலாம். ஃபங்க்ஷன் போடலாம். ஃபங்க்ஷன் நேம் வந்து ரெஸ்பான்ஸ். இதுக்கு பேராமீட்டர் வந்து என்னென்னா வாய்ஸ் டேட்டா. ஸோ எப்போல்லாம் வந்து டேட்டா நமக்கு வருதோ பேசுகிறோமோ அந்த டேட்டாவை ரெஸ்பான்ஸில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் டேட்டாவில் என்ன டேட்டா வருதுன்னு செக் பண்ணணும். இஃப் வாட் இஸ் யுவர் நேம் இது வந்துச்சுன்னா இன் வாய்ஸ் டேட்டாவில் வந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா மை நேம் இஸ் அசிஸ்டண்ட். ஓகே, இப்போது நான் ஒரு ரெஸ்பான்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். வாட் இஸ் யுவர் நேம் இன் வாய்ஸ் டேட்டாவில் வந்துச்சுன்னா மை நேம் இஸ் அசிஸ்டண்ட்டு பிரிண்ட் ஆகும். இப்போது இதை நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். ஸோ இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக இந்த ரெஸ்பான்ஸை காப்பி பண்ணி இந்த பிரிண்ட்டுகளை போடுறேன். பிரிண்ட்டில் போட்ட உடனே நான் ரன் பண்ண போகிறேன். வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் அசிஸ்டன்ட் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதே போல் இப்போ சில ஒர்க் கொடுப்போம். அதுக்கு டைம் கேட்டால் டைம் சொல்லணும். ஸோ அதுக்கு ஒரு மாடியூல் தேவை. அது வந்து இன்பில்ட் மாடியூல் தான். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் வேணாம். இம்போர்ட் டைம் இம்போர்ட் பண்ணிவிட்டு இஃப் டைம் இது கொட்டேஷனில் வரும். இஃப் டைம் இன் வாய்ஸ் டேட்டா எப்படி காப்பி பண்ணி போடலாம். வாய்ஸ் டேட்டா பிரிண்ட் டைம் டாட் சி டைம்னு ஒன்று இருக்கா. ஸோ சி டைம் இது பேரந்தசிஸ் சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். டைம் ஓகே, இது ஆக்சுவலாக இதோட வருது, டேட்டோட வருது, ஆனால் டைமும் சேர்ந்து வந்துடுச்சு. ஸோ இப்போவே வந்து இது 10 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு. அடுத்த பகுதியில் இதை கண்டினியூ பண்ணலாம். அடுத்த பகுதியில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நம்ம திருப்பி பேச வைக்க போகிறோம். இந்த ரெஸ்பான்ஸில் நமக்கு திருப்பி பேசும். ஸோ அடுத்த பகுதி முடிஞ்ச வரை நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கே நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.